நற்பண்பு அடையக்கூடிய வழி என்னது? அறிவு, ஆர்வம், முயற்சி. இந்த மூணுத்தையும் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். நான் இந்த அறிவு நமக்கு எப்போ வேணும் அப்படின்னா, நற்பண்புகளை அடைவதற்கு எனக்கு என்னென்னலாம் தேவை. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் தெரியணும்ல, நற்பண்பை அடைஞ்சா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல அது. அப்புறம் நற்பண்புகளை நான் என்னென்ன விதங்களில் அடைய முடியும் அப்படிங்கக்கூடிய அறிவு, இது எனக்கு வேணும். அப்போ முதல்ல நற்பண்பை பற்றின அறிவு, நற்பண்பை பின்பற்றுவதற்கான அறிவு, நற்பண்பை பின்பற்றுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மீது அறிவு. அதனால் எனக்கு அறிவு கண்டிப்பாக வேணும். அப்போ ஒன்று அடையணும்னா அதை பற்றின அறிவு நமக்கு முதல்ல வேணும் இல்லையா? அப்போ நற்பண்புகள் அடையிறதுக்கு எனக்கு ஒரு அறிவு வேணும். ரெண்டாவது, நற்பண்புகள் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். இப்போ நான் ஒரு பாடத்திட்டத்தை படிக்கணும் அல்லது ஒரு ஆங்கிலம் படிக்கணும்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அது படிக்கணும்னா எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் தான் ஆங்கிலம் படிக்க முடியும். ஒரு நாவல் படிக்கணும் அப்படின்னா அந்த நாவல் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கணும்ல. என்னென்னா என்னை போட்டு நீ படின்னு சொன்னால் என்னால் எப்படி படிக்க முடியும்? நீ அந்த வேலையை செய்யி, நீ அந்த படிப்பை படி, நீ அந்த காலேஜுக்கு போ அப்படின்னு சொன்னால் பசங்க இப்போல்லாம் போகிறதில்ல. அவனுக்கு அதில் ஆர்வம் இருந்தால் தான் அவன் போகிறான். இப்போ இன்ஜினியரிங் படிக்க விரும்புகிறவனை கொண்டு போய் டாக்டர்கிட்ட விட்டிங்கன்னா அவனால் டாக்டர் ஆக முடியாது. அதே மாதிரி தான் நற்பண்புகளை பற்றின ஒரு அறிவு இருந்தால் மட்டும் நற்பண்பு அடைஞ்சிட முடியாது. நற்பண்பை அடையணுங்கிற ஆர்வம் அவனுக்கு இருக்கணும், அந்த விருப்பம் இருக்கணும். நம்மகிட்ட அன்பு இருந்தால் நம்ம இப்படி வாழலாம், கருணை இருந்தால் நம்ம இப்படி வாழலாம், ஒரு தெய்வீக தன்மையோடு இருந்தால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த நற்பண்பின் மீது அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்போ ஆழமான அந்த ஆர்வம் தான் நற்பண்புகளை அவங்ககிட்ட மேலோங்க வைக்கும். அதனால் ரெண்டாவது விஷயம் என்னது? ஆர்வம். அப்போ நற்பண்பை பற்றின ஒரு அறிவு, நற்பண்பை அடையணுங்கிற ஆர்வம். மூணாவது முயற்சி. முயற்சி இல்லாமல் எப்படி அடைய முடியும்? எந்த ஒரு செயலை செய்து வெற்றி அடையணும்னாலும் அதுக்கு முயற்சி வேணும்ல. நற்பண்புக்கு அவ்வளவு முயற்சி தேவைங்க. நற்பண்பு நாளையிலேருந்து நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நோட்டு பேனாவில் எழுதினாலும் அன்பாலாம் ஆகிட முடியாது. அதற்கான கடுமையான உழைப்பு இங்கே கொடுக்க வேண்டியிருக்கு. நான் பின்னாடியில் அதுக்கான பாடத்திட்டங்கள் வருது, நான் சொல்கிறேன். அப்போ முயற்சி, எப்படிப்பட்ட முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அறிவு வேணும்ல நமக்கு. என்னென்ன மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அறிவு வேணும்ல, அதுக்கும் அறிவு தேவைப்படுது. அப்போ அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு முயற்சிக்கான திட்டமிடுதலை செய்து அந்த திட்டமிடுதல் பிரகாரம் சரியான செயலாற்று தன்மையை நமக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த முயற்சியில் வெற்றி பெற்று நற்பண்பு அடைய முடியும். அப்போ நற்பண்பு அடைவதற்கான ஃபார்முலா அப்படின்னா அறிவு ப்ளஸ் ஆர்வம் ப்ளஸ் முயற்சி இஸ் ஈக்குவல் டு நற்பண்பு அப்படிங்கக்கூடிய இலக்கை அடைதல்.